சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் பிரியமான கடவுள் பிரசாதம் என்றால் அது திருப்பதி லட்டு தான். திருப்பதி போய்விட்டு வருபவர்கள் லட்டு இல்லாமல் வீட்டுக்கு திரும்புவதில்லை. லட்டு என்பது சமஸ்கிருத வார்த்தையான லட்டுகா என்பதன் சுருக்கமே ஆகும். அதற்கு சின்ன பந்து என்று பொருள். திருப்பதி லட்டும் பந்து வடிவில் இருப்பதால் அதற்கு அப்பெயரே சூட்டப்பட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்ற எல்லா மொழிகளிலும் அது லட்டு என்று சொல்லப்படுகிறது. திருமலை திருப்பதியில் ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கில் லட்டுகள் தயாரிக்கப்பட்டு லட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது வெறும் உணவு பண்டம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி வேங்கடவனின் பரிபூரண பிரசாதமாக பலராலும் விரும்பப்படுகிறது. அதில் சர்க்கரை, முந்திரி, திராட்சை ஆகியவற்றுடன் பெருமாளின் அருளும் கலந்திருப்பதாக காஞ்சி பெரியவர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். ஒருவர் வெறுமனே ஆசைப்பட்டால் மட்டும் அவரது கைகளுக்கு திருப்பதி லட்டு வந்துவிடாது. அந்த பிரசாதம் அவரது கைக்கு கிடைக்க வேண்டும் என்று பெருமாள் நினைக்க வேண்டும். அப்போதுதான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவரது கைக்கு லட்டு வந்து சேரும் என்பது பக்தர்களது நம்பிக்கையாக உள்ளது. திருப்பதி லட்டு பிரசாதம் என்பது ஆரம்பத்திலிருந்து தரப்படுவதாக பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் லட்டு என்கிற இனிப்பு பிரசாதம் அறிமுகமாகி கிட்டத்தட்ட 300 வருடங்கள் தான் ஆகிறது. அதாவது லட்டு என்பது எப்போது முதல் வழங்கப்பட்டு வருகிறது என்பதற்கான ஆதாரமாக தகவல்கள் அல்லது கல்வெட்டுகள் ஆகியவை இல்லை. கிபி 17ஆம் நூற்றாண்டிலிருந்து லட்டு பிரசாதம் நடைமுறையில் உள்ளதாக தேவஸ்தான தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. திருமலை வேங்கடவனின் சுர்பாத சேவை, தோமாலை சேவை, மந்தோஸ்வசம், சகஸ்திர தீப அலங்கார சேவை, ஏகாந்த சேவை போன்ற பல்வேறு சேவைகளில் கட்டணம் செலுத்தி கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு 2 சிறு லட்டு பிரசாதமாக தேவஸ்தானத்தால் வழங்கப்படுகின்றன. பெருமாள் சேவைக்கு கட்டணம் செலுத்துவதற்கும் பக்தர்களுக்கு இலவசமாக அளிப்பதற்கும் ஒருவருக்கு இவ்வளவு லட்டு என்ற விலைக்கு தருவதற்கும் திருமலையில் தினமும் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றன. தினந்தோறும் மாபெரும் விசேஷமாகவும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் விமர்சையாக நடக்கும் திருக்கல்யாண உத்வசம் கிபி 1546ஆம் ஆண்டில்தான் முதலாக தொடங்கப்பட்டதாக கல்வெட்டுகள் தகவல் உள்ளன. விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலம் பங்குனி மாதத்தில் 5 நாட்கள் இந்த திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறும். அப்போது திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு வடை, மனோகரம், அவல், பொரி போன்றவை பிரசாதமாக வழங்கப்பட்டதாக கல்வெட்டுகள் சொல்கிறது. அதுக்கு பின்னரே லட்டு பிரசாதம் வழக்கத்திற்கு வந்துள்ளது. திருப்பதியில் 17ஆம் நூற்றாண்டில் லட்டு அறிமுகமாகிவிட்டாலும் 20ஆம் நூற்றாண்டில் தான் பூரண பிரசாதமாக மாறியது என்பது பலரும் இங்கு குறிப்பிட்டுள்ளனர். 1932ஆம் ஆண்டில் மதராஸ் அரசாங்கத்தினரால் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உருவாக்கப்பட்டு அவர்கள் நிர்வாகத்தின் கீழ் திருமலை கோவில் வந்தது. அதில் மடப்பள்ளி பிரசாதங்கள் செய்யும் உரிமை மிராசிகள் என்பவர்கள் இருந்தது. 5 மிராசிகளுக்கு பிரதிநிதியாக உள்ள ஒருவர் தான் ஒட்டுமொத்த மடப்பள்ளி நிர்வாகத்தையும் பொறுப்பேற்று நடத்தி வந்தார் என்ற தகவல் திருப்பதி தேவஸ்தான குறிப்பேடுகளில் உள்ளது. அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் திருப்பதி திருக்கல்யாண உற்சவத்துக்கு கொண்டாந்த லட்டு, அதாவது மலையளவு லட்டு என்கிற ஒரு பிரார்த்தனையை பக்தர் ஒருவர் செய்தார். அதற்குரிய கட்டணத்தையும் அவர் தேவஸ்தானத்தில் செலுத்தி ஆயிரக்கணக்கான லட்டுகளை தயாரித்து திருக்கல்யாண வைபவத்தை விமர்சனை செய்தார். அன்றைய தினம் திருக்கல்யாண வைபவத்தை கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. பிரசாதம் தங்களுக்கு கிடைத்த லட்டு பிரசாதத்தை பல பக்தர்கள் வீட்டுக்கு எடுத்து சென்று அக்கம் பக்கத்தினர் கொடுத்து மகிழ்ந்தனர். திருப்பதி பெருமாளுக்கு அவ்வப்போது திருக்கல்யாண உற்சவம் ஆலயத்திலேயே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வந்தது. 1940ஆம் ஆண்டிலிருந்து நித்திய கல்யாண வைபவமாக அது மாறிவிட்டது. இந்த கல்யாண வைபவத்தில் தான் திருப்பதி தேவஸ்தானம் அனைவருக்கும் லட்டு பிரசாதத்தை வழங்கினார்கள். 1943ஆம் ஆண்டு இருந்து பெருமாள் கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களுக்கும் லட்டு வழங்கப்பட்டது. அதே சமயம் திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொள்ள இயலாத பக்தர்களுக்கு திருப்பதி லட்டின் மீது ஆவல் அதிகமாகிவிட்டது. இந்த விநியோக முறை இயங்க வைத்தது. அதன் அடிப்படையில் தேவஸ்தான அதிகாரிகள் கலந்து பேசி ஒவ்வொரு சனிக்கிழமை அன்றும் ஆலய தரிசனத்துக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இலவச லட்டு பிரசாதம் வழங்க முடிவு செய்தனர். பின்னர் அது நிரந்தரமாக்கப்பட்டது. திருமலையில் ஸ்ரீ வாரி பிரசாதம் என்றும் லட்டு பிரசாதம் என்றும் அழைக்கப்படும் திருப்பதி லட்டு தயாரிப்பதற்கு பிரத்யேகமாக ஒரு மடப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. அந்த மடப்பள்ளி பொடு என்று அழைக்கப்படும். பிரசாதமாக விலைக்கு தரப்படும் லட்டு தவிர பெருமாள் தரிசனம் முடிந்து வரும் பக்தர்கள் சிறிய லட்டு ஒன்றும் தேவஸ்தானத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த லட்டிற்கு காப்புரிமையும் உண்டு. உலகத்தையே தன் பக்கம் திருப்பி பார்க்க வைத்த திருப்பதி லட்டுக்கு காப்புரிமை வழங்கப்பட்டுள்ளது. இதை பெரும் நோக்கத்துடன் சென்னையில் உள்ள உற்பத்தியிட அடையாள குறியீட்டு பதிவகத்தில் விண்ணப்பித்த திருப்பதி தேவஸ்தானம், எங்கள் ஆலயம் சார்பில் தயாரிக்கப்படும் திருப்பதி லட்டு உருண்டையின் அளவும் நறுமணமும் வேறு எங்கும் கிடையாது. உலகில் வேறு எந்த இடத்திலும் இது தயாரிக்கப்படவும் இல்லை. இதன் தரம், நறுமணம், சுவை ஆகிய தனித்தன்மை வாய்ந்தவை என்று பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. அதனால் திருப்பதி லட்டு என்ற பெயரில் எந்த இனிப்பு கடைக்காரரும் அதே அளவில் சுவையில் லட்டு தயாரித்து விற்க முடியாது. இதன் தயாரிப்பு முறையையும் வெளியில் பிரபலப்படுத்த முடியாது. இதுவே திருப்பதி லட்டு வரலாறு ஆகும். மேலும் இதற்கு முன்னர் மனோகரம் என்ற முறுக்கு வடிவிலானதே பிரசாதமாக வழங்கப்பட்டது. இதுவே திருப்பதி லட்டுவின் வரலாறு. நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.